அவங்க அதில் இருக்காங்க, நிறைய பிள்ளைகள் அது பிள்ளைகளோட இருக்காங்க, எல்லாரும் பிரச்சனை இல்லாமல் அப்படி. ஹாய், வணக்கம். வணக்கம். தெரியுமா என்ன? இங்கே பாருங்க, இந்த வீடை பாருங்க, இந்த பெட்டை பாருங்க, பெட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன தெய்வம் அதாவது வந்து பார்க்குறேன் இல்லைம்மா நீ இங்கால என்னப்பா அது? இதுக்குள்ள நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க என்னம்மா? ஓமா, நான் மட்டும்தான் கிடக்குறேன். சமைக்கிறதுக்குரிய சாமான அதெல்லாம் இருக்கா? என்னம்மா சமைக்கிறதுக்குரிய சாமான அது நான் ஒன்றும் சமைக்கல, அது தந்தா அவங்கள்ட்ட கொடுத்தா. அம்மா, இப்போ உங்களுக்கு வந்து எதுவும் உதவியல் வந்து தேவைன்னு சொன்னா என்ன வந்து வேணும்? என்ன சஸ்டேஜன் தானே வேணும்? சஸ்டேஜன் வேணும். தேயிலை தூள், வேற சீனி, வேற வேற இந்த சாப்பாடு சாமான் தான் சாப்பாடு சாமான் தான் வேணும். இந்த பூரி பண்டம் வேணாம எனக்கு 85 வயது. 40 வயசு, 50 வயசு, 90, 95, 45, 85 வயது. 85ல 95 வயசு. 85 வயசா? இந்த கண் துப்புற ராவைகள் நம்பித்திரல விலங்கு இல்லைண்ணே. குட்டு வலி என்றா 7 ராவைகள் நம்பித்திரல கட்டி கட்டி. எத்தனை மணிக்கு தூங்குற நீங்க இரவில? நான் இரவேல 8 மணிக்கெல்லாம் படுத்துடுவேன். ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்பிங் வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் காலையிலே வந்து எழும்பினோடனே வந்து எனக்கு ஒரு அண்ணா வந்து கால் பண்ணியிருந்தேன் திமிலத்தீவுலேருந்து. அதாவது திமிலத்தீவு கிருஷ்ணர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் ஒரு ஆள் எனக்கு வந்து கால் பண்ணி காய்ச்சிருந்தேன். தம்பி, உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன். ஸோ வந்து எங்களோட திமிலத்தீவில் வந்து சரியாக கஷ்டப்பட்ட குடும்பங்கள் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒருக்கா பார்க்குறீங்களா? நீங்கள் வந்து ஒருக்கா பார்த்து காய்ச்சிங்கன்னு சொன்னால் விளங்கும். அவங்களோட கஷ்டங்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையாகவே சரியாக வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் வந்து அண்ணாட்ட சொல்லியிருந்தேன், நான் வாரேன், அப்போ நீங்கள் என்ன வந்து கூட்டி கொண்டு போய் காட்டுங்கன்னு சொல்லி. அப்படி சொன்ன பிறகு வந்து அவர் சொல்லியிருந்தேன் சரியாக லஞ்ச் டைமுக்கு பிறகு. அப்போ அந்த அண்ணா வந்து ஆட்டோ ஹயர் ஓடுறவர். அப்போ அவருக்கு ஹயர் இருக்கிறதுனால லஞ்ச் டைமுக்கு பிறகு வந்து வாங்க தம்பி, நான் உங்களை வந்து கூட்டிகிட்டு கொண்டு போய் காட்டணுன்ட்டு சொல்லியிருந்தேன். அப்போ சரி என்னான்னு சொல்லிவிட்டு அவரை வீட்டை இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை மணி இப்போ சரியா? இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2:17, ரைட். 2:17 வந்து நிற்கிறேன். அண்ணா வாங்கலாம் கொஞ்சம், ரைட். இது தான் நம்முடைய புவி அண்ணா. உங்களோட பேர் புவியா? நீ புவி அண்ணா. இவர் தான் எங்களோட புவி அண்ணா. இந்த அண்ணா தான் சொன்னது. அண்ணா சொல்லுங்கள், இந்த விஷயங்களை பற்றி. எங்கள் ஏரியாவில் வேறு வேறு இடங்களும் இருக்கா? புவி அண்ணா சொல்லுங்கள், இங்கே இந்த ஏரியா வந்து எப்படி இருக்குது? ஏரியாவில் வந்து பின்தங்கிய கிராமம் தான் இருந்தாலும் அதில் ஆகையும் கஷ்டப்பட்ட வயது போன ஆக்கள் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதில் வந்து நான் வந்து என்னால் என்ன சின்ன சின்ன உதவி பெருசாண்டு இல்லை செய்யும்போது அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவியை தேவைப்படுற மாதிரி இருக்குது. அதை விட வச்சு தான் நான் வீடு பெருக்கு தானே இந்த வீடு. இந்த வீட்டை பற்றி இவங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம அப்படியே காய்ச்சிட்டு நம்ம அதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட போயிட்டு. அவள் வந்து தனியாக தான் இருக்கிறாவோ, அவட மகள் பக்கத்தில் இருக்காங்க. நான் அவங்களுக்கு இந்த கஷ்டம். ஓகே. அதில் அந்த பாட்டி வந்து முதல் விளைஞ்சு கொண்டு இருந்தவோ இப்போ வயது போய் கஷ்டம் வந்ததால் அவள் தனியாக இருக்கிறாவோ, அவங்கள சில உதவிகளோடு இருக்கிறாவோ. சரி, அப்போ நம்ம இப்போ உள்ளுக்குள்ளே போவோம்னே. இந்த வீடியோ யாரும் வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு இவங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மாதிரியா? போவோம் போய். இந்த வீடு வந்து யாரோட வீடு சொன்னீங்க? இது அவட மகளோட வீடு. மகளோட வீடு. இந்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்க, அதில் இருக்காங்க, நிறைய பிள்ளைகள் அது பிள்ளைகளோட இருக்காங்க, எல்லோரும் பிரச்சனை இல்லாமல் அப்படி. ஹாய், வணக்கம். வணக்கம். தெரியுமா என்ன? இருப்போம். அதில் இருங்க, நீங்கள் அதில் இருங்களா? நீங்கள் இருங்களா? நான் இருப்பேன். இருங்க. இல்லை இருங்க நீங்கள் இருங்களேன். அந்த கதிர் ஒன்று எடுத்துட்டு வாங்கண்ணே. அதில் இருக்கா? எடுத்துட்டு வாங்க. அதில் இருங்கம்மா. விலங்குதானே? இதான் வீடு பாட்டியில.
என்ன செய்யுது இப்போ? நான் 8 வருஷம் மார்க்கெட்டும் 4 வருஷம் மார்க்கெட்டும் 4 வருஷம் மார்க்கெட்டுக்குள்ளே போய் தண்ணி குளிச்சு இது பிச்சு எடுத்து இப்போ சுத்தா போகலாம் இந்த அடுப்பு குளிச்சுட்டு தட்டி நெருப்பு வைக்க போகுதுமா நீப்பா இதுக்குள்ளே பறந்து அடிச்சது பிறகு கண் தெரியுது மாலை மாப்போம். உங்களுக்கு கண் தெரியாதா? இப்போ நான் உங்களுக்கு விளங்குறேன் இல்லையா? இந்த நல்லா விளக்கம் கலங்கி விளங்கு தானே தண்ணி ஓட்டம் டிராவல் தெரியல குத்து வலி டாக்டர் போகிறேன்டா காசு பண்ணுவேன் அவள் அவர் இப்படி சோறு தரும் பார்ப்போம் ஏசி பேட்டி நான் கலைக்கிறது நீ இடுப்பு குடிப்போ வருத்தம் அசுமாறு பக்கம் மகனி இந்த மாவரத்தை குடிச்சது வழியாக கிடக்குற இப்போ மாவுக்கு வழி இல்லை. கொஞ்சம் இருக்குமா தம்பி கதையை தாங்க. அம்மா நாங்கள் இந்த யூடியூப்லேருந்து வந்திருக்கோம் அம்மா. இந்த கஷ்டப்பட்டு ஆகிற வீடுகளுக்கு வந்து போய் பார்க்குறோம் பிள்ளைங்கிட்ட அவங்களோட நிலைமை என்ன, நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்க வந்தனாங்க. அம்மாவுக்கு வந்து உதவிகள் வந்து யாரும் இல்லையா? அம்மாவுக்கு எல்லாரும் போயிட்டாங்க மேலுக்கு ஒரு ஒருத்தருக்கு அதுக்கு இந்த 5 பிள்ளைகள் இருந்துச்சு ஒரு அவங்க பிள்ளைகள் உதவி செய்யலையா? பிள்ளைகள் எங்கே இருக்கு பொம்பளை பிள்ளைன்னு அது கஷ்டம்னே. அவளுக்கு அவளுக்கு புரிசங்காரம் விட்டு போட்டு போயிட்டான். அவனை விட்டு போட்டு போயிட்டு வருஷம் கொண்டு போமாச்சு அப்புறம் என்ன பண்ண பொடியன் ஒரு அண்ணாங்கறிக்கு 2. இப்போ இந்த வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க? ஓ இது நாங்கள் அவையெல்லாம் கட்டி கூட்டு வெளியே அங்கே எல்லாம் மிஸ்டர் அவர் எத்தனையோ வருஷம் உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ காலமாக தனியாக இருக்கு? நான் சொன்னேன் இப்போ மகளில் மரக்கறி வியாபாரம் செஞ்சு 40 வருஷம் செய்யல. நான் தங்கம் என்ன ஒருவரும் அங்கே மார்க்கெட்டுக்கு நல்லா தங்க வைக்க முன்னாடி வீட்டாருக்கு தான் இந்த பள்ளிக்கூடம் கட்டிக்கிறது. நீங்கள் காய்க்கணும் அப்படின்டா வாங்கினது மாய்க்கு தான். ஓ கடைசியாக காய்ப்போம் இவன் அந்த கதிரை தீ கொடுங்க. ஓ அம்மா சொல்லுங்க வேற என்ன விஷயங்கள்? அதுதான்மா நீ இப்படி இது உண்டு யாபசி இந்த பள்ளிக்கூடம் கட்டிக்கிறேன் இந்த உழவு தான் அவங்க எல்லாம் தருது அவங்க வந்தாங்க. பள்ளிக்கூடம் கட்டிட்டு உங்களை வேலை இப்போ உங்கள்கிட்ட ஏமாற்றி எடுத்துட்டாங்களா? எல்லாரையும் எழுதி உங்களுக்கு நான் எல்லாரும் எடுத்து கேட்டு பாருங்களேன். அதுக்கு இவங்க கொடுத்துட்டாங்களா? ஓ அவங்கள எடுத்துட்டாங்கம்மா. இதை இந்த பக்கத்தில் அதாவதுமா இப்போ எனக்கு தெளிவு இல்லாமல் இப்போ உங்களோட வேலை வந்து அவங்களோட வேலை வந்து எடுத்துட்டாங்களா இல்லை நீங்கள் தம்பிட்ட கேளுங்களேன் தம்பிட்ட கேளுங்க. ஓ சரி வந்து நிறைய சட்ட சிக்கல்கள் இந்த வளவு பிரச்சனைகள் இருக்குமே. அப்போ நம்ம இந்த பிரச்சனையை வந்து இந்த வளவு பிரச்சனைகளை போகல. அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற வளவுக்குள்ள வந்து மகளோட வீடு பக்கத்தில் இருக்குது. அதோட வந்து அம்மா வந்து இருக்கிறாங்க. அம்மா இன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்க? உங்களோட அவங்க தான் கொஞ்சம் சோறு இருந்தாங்க. சோறு தந்தாங்க. அப்போ சின்ன போட்டாங்க போய் உங்கள் தங்கத்தை வேறு சொல்லு உங்களோட தங்கத்தை வேறு சொல்லுவோம். இல்லை பிள்ளைகள் வேணாம் பிள்ளைகள் நம்ம காட்டக்கூடாது வீடியோவில். அம்மா பிள்ளைகள் அதான் பேர பிள்ளைகள். எத்தனை பேர் பேர பிள்ளைகள்? இந்த 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேருன்னு ஒன்று குமரி அடிக்குது 16 வயதாக போயிடுச்சு இன்னும் இருக்கிறான் ஒரு ஆள். அம்மா இப்போ உங்களுக்கு எதுவும் உதவி இல்லைண்டா என்ன கேட்பீங்க? என்னண்டானே நீங்கள் இறங்கினத்தை தந்தா நான் என்னட்டம்மா நீ நான் கலைக்கிறேன் வயால் இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிறேன். என்னம்மா நீ ஒரு அவருக்கு கூப்பிட்டா போக வேண்டியதா இன்றைக்கோ நாளைக்கோ நான் தண்ணத்தில் இருந்த உடம்புக்குமானே இப்போ சஸ்தோஷம் தான் பாவிக்கிறேன். இப்போ பாவிக்காமட்டு ஒரு மாதம் சஸ்தோஷம் சாக்லேட் இருக்கிறேன். அந்த சாக்லேட் ஃப்ளேவர் அதை சொல்கிறீங்களா? அது கொஞ்சம் உங்களுக்கு குடிக்க நல்லா இருக்குமா? ஓ அதான் குடிக்கிறேன். அது இப்போ வாங்கலையா? இல்லை வாங்க. அது 3000-4000 ரூபாய்கிட்ட போகுதுண்ணே சஸ்டேஜ். 3080 ரூபாயோ இதுக்கு கொஞ்சம். அம்மாவுக்கு வருத்தம் இருக்கு. வருத்தம் தானே அது மாமா நீ இழுக்குதானே இனிமேல் இப்படி நடக்கலாமா நீ இந்த பொல்லில் இப்படி குஞ்சு பிடிச்சிட்டு தான் போகிறேன். குஞ்சு பிடிச்சிட்டு தான் தண்ணி எண்ணெய் ஒன்றும் வரல எண்ணெய்லாம் ஒன்றும் இல்லை குடிக்க எண்ணெயில் இதுகளை தங்க எஞ்ச ஒன்றும் தண்ணி எடுக்கிறேன். அப்போ அதுகளை காசு ஆண்டு நிற்குங்க. வீட கொஞ்சம் பாவமா உள்ளுக்குள்ள போங்கம்மா நீ அங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் போங்க தாங்க காட்டுங்க நீங்கள் போங்க. ஓஹோ ஒரு பிரச்சனை இல்லை. போ குட்டி போ குட்டி கஸ்டேஜன் டின் மட்டும் தான் கிடக்கு. நீங்கள் போங்க. அந்த காலுக்கு இருக்கிற கல் எடுத்து இதில் தட்டுணுமா அந்த அடிக்கு உள்ளுக்க போய் பார்க்குறேன்டா பார்க்க சொல்லுவாங்க.
அங்கே என்னட்டு அங்கே ஒன்றுமே இல்லை களை கொடுக்குறதுக்கு நான் தான் கிடக்குறேன். விலங்கு இல்லை இல்லை மெதுவா மெதுவா கொஞ்சம் இப்படி. இல்லை பாருங்க இந்த வீடை பாருங்க, இந்த பெட்டை பாருங்க, பெட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன தெய்வம் அதாவது வந்து பார்க்குறேன் இல்லைம்மா நீ இங்கால என்னடாப்பா அது இதுக்குள்ள நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க நம்ம? ஓமா நான் மட்டும்தான் கிடக்குறேன். சமைக்கிறதுக்குரிய சாமான அதெல்லாம் இருக்கா? என்ன மாதிரி சமைக்கிறதுக்குரிய சாமான அது நான் ஒன்றும் சமைக்கிறல, யாரும் தந்தா அவங்கள்ட்ட கொடுத்தா சமைச்சு தருவாங்க. அவங்கள்ட்ட கொடுத்தா சமைச்சு தருவாங்க. சமைச்சு தருவாங்க. ஓ நான் போய்க்கிறேன். இதை இது பண்ண அண்ணன் வாங்களேன். ஒரு வேறு கதிர் இல்லைண்ணே. வாதம் அந்த கதிரை தூக்கி நம்ம உருளைக்கு இருக்கிறத எடுத்து விட்டு போட்டு இல்லை 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 நீங்கள் இருங்க வா தம்பி. இந்த உருளைக்கு கிடக்கிற தூக்கி நம்பிட்ட கொடுக்கும் கொண்டு விடும். என்ன இல்லைப்பா நீங்கள் இருங்க வேண்டாம், தம்பி வேறு இருந்தாயிரம் உண்டு. முதல் நாங்கள் இந்த வர முடியுமானே இவங்க நாங்கள்னா அவருக்கு தான் இடிப்படும். இவ்வளோத்திட்ட வாங்கலாம் போய்க்கிறேன். இதுக்குள்ளே வந்து சரியா கஷ்டமாக கிடைக்கும். நானும் பரியாமானே வெயில் நானும் வெயிலுக்கு சாதங்கோ இப்படி பாங்கு இன்னும் இருக்குதுண்டா. நீங்கள் வந்த நேரம் பிரச்சனை என்ன கேட்குறாங்க, வேறு தேவைகள் உங்களுக்கு இது செஞ்சால் நல்லா இருக்கும்ன்றது வந்து நீங்கள் என்கிட்ட ஒரு சஜஷனாக சொல்லக்குள்ள நான் அதை இதெல்லாம் வந்து என்ன வந்தாங்க. ஓ அதுக்கு விரும்பலையா நீங்கள்? அப்போ அதே இப்போ அம்மா எல்லாம் கேட்க மாட்டேன். என்ன குடி குடி என்னன்னு எழுதாங்க. சாப்பாடு இப்போ உங்களை முன்னே காய்ச்ச வீடியோவில் நீங்கள் வருவீங்க தானே, எப்படி வர தானே போகிறீங்க? வந்து வாங்களேன் வாங்க சொல்லிங்க. பாதங்க நீ எடுத்துட்டு பாவம்மா நீ. அம்மா அம்மா இப்போ உங்களுக்கு வந்து எதுவும் உதவியல் வந்து தேவைன்னு சொன்னால் என்ன வந்து வேணும்? என்ன சஸ்டைஜன் தானே வேணும்? சஸ்டைஜனா வேணும். தேயிலைத்தூள் வேறு சீனி வேறு வேறு இந்த சாப்பாடு சாமான் தான் சாப்பாடு சாமான் தான் வேணும். வேறு இந்த பொருள் பண்டம் வேணாம் எனக்கு. இந்த பொருளும் வேணாம் பண்டம் வேணாம். மானம் மறைக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு போதும். சரி அப்போ அம்மாவுக்கு வந்து அம்மா வந்து கேட்குறாங்க அவங்க சத்துக்காக பொருள் பண்டம் தேவையில்லை நமக்கு. சரி அம்மாட அந்த அம்மா வந்து கேட்குற ஒரு உதவி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாட இந்த சத்துக்காக சஸ்டைஜன் சீனி ஆங்கர் அந்த அப்படியான தேயிலைகள் அதெல்லாம் வந்து கேட்குறீங்கண்ணே. அதை நீங்கள் சாப்பிட்டு சத்தாக இருக்கிறது. இப்போ எத்தனை வயசு? எனக்கு 75 வயது. 40 வயசு 50 வயசு 90 95 85 வயது. 85 95 வயசு 85 வயசா? இந்த கண்டு புறாவைகள் நித்திரல விலங்கு இல்லைண்ணே. குட்டு வலி என்றாவைகள் நித்திரல கட்டி கட்டி. எத்தனை மணிக்கு தூங்குறோம் நீங்கள் இரவில்? நான் இரவில் 8 மணிக்கெல்லாம் படுத்துடுவேன். அவங்களும் சாப்பாடு இருந்தாங்க. இது கரண்ட் இருக்கா உள்ளுக்குள்ளே? கரண்ட் இருக்கு அந்த பாதையில் இருக்கு நம்ம. அப்போ இதில் நீங்கள் இப்போ உள்ளுக்குள்ள தூங்கிட்டு வெளியில் வந்து இருக்கிற வெளியே இல்லை 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 இதுக்குள்ளேயே தான் இருக்கிற எல்லாம் விட்டு கூட போய் நடந்து அம்மாவோட பேர் என்ன? யோகம்மா. யோகம்மா ரைட். இப்போ நானும் வந்து பேரை கேட்குறேன். யோகம்மா. யோகம்மா ரைட். அவன் அம்மா பிறந்த இடம்? நான் இந்த ஊர் தான், புது ஊர் தான். இங்கே பிறந்தீங்க? ஸ்கூல் போகல? அம்மா அப்பா எல்லாரும் மோசம் போனாங்க. அண்ணன் தம்பி மருந்து போனாங்க. புரியலாரும் மோசம் போனாங்க. எங்களுக்கு ஒரு பழைய காலத்து கதை ஒன்று சொல்ல மாட்டேன். என்ன கதைம்மா நீ? நான் இதெல்லாம் ஞாபகம் இல்லை. பழைய காலத்து கதை ஒன்றுமே இல்லைம்மா நீ. நான் இந்த கூட்டம் கூட போகிறோம் முட்டை முளை போட கூடியாக இருக்கிறீங்க. இந்த பக்கத்தில் நான் இருக்கிறாங்க ஒன்று கல்லடியில் சிங்கிள் டாக்டர் மேலே காயத்ரி டாக்டர்கிட்ட போய் அவள் தான் சொல்லி மருந்து எடுத்து அதில் முடிப்பட்டு கிடந்து நான் மார்க்கெட்டுக்கு வியாபாரத்தில்
சாராயம் எடுத்து வெள்ளை வெத்த சாராயம் எடுத்து குடிச்சிட்டாண்டா. அம்மா வெத்தில போடுறா இல்லையே? போடுறீங்களா? ஒரு வெத்த சாராயம் எடுத்து ஒரு மாதம் தொட்டு அப்புறம் அந்த டாக்டர் மகன் நல்ல விட்டு போயின்னு. என்ன விலங்குல சாராயம் யார் வாங்கி தந்து? காயத்ரி. யாருக்கு வாங்கி தந்து? எனக்கு அந்த அவதார மருந்துக்கும் உடம்பு சத்துக்கும் அந்த அவதார மருந்தோட அந்த கொஞ்சம் போல ஒரு முடல் ஒரு பூச்சிக்கு அந்த இதுக்கெல்லாம் குடிப்பாங்க. ஒரு போத்தல் ஒரு மாசம். ஒரு போத்தல் ஒரு மாசம் மரம் பார்க்குறானே. மற்ற மட்டும் கூட்டம் கூட்டம் இதுகள் ஒன்றும் பொருள். சரி, அப்போ நாங்கள் அடுத்த வீடியோ இருக்கு தானே? ரைட். அப்போ இதோடய அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்மளோட புவி அண்ணா வந்து இருக்கிறேன். புவி அண்ணாவுடைய கண்டினியூ பண்ணுவோம். சரி, அப்போ கொஞ்சம் இருக்குல்ல, நான் கதைச்சி இதை முடிச்சுடுவோம். அப்போ இதை வந்து நான் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன். அம்மாவுக்கு யாரும் உதவி செய்ய விரும்பினா வந்து என்னை வந்து கண்டெக்ட் பண்ணலாம். அம்மா கேட்குற உதவி வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சஸ்டேஜன் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு அந்த அன்றாடம் வந்து அவங்களுக்கு என்ன அவங்க செவை பண்ணி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து கேட்குறாங்க. இந்த சின்ன உதவி வந்து யாராலையும் செய்யலும்னா சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் என்னம்மா நாங்கள் வந்து உதவிகள் செய்வோம். எதுவும் உதவிகள் அம்மா இந்த வீடியோ மூலமாக வரும்னா நான் திரும்பி வந்து உங்களுக்கு தருவேன். சரியாம்மா? இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்து யூடியூப்பில் போடுறோம் முளையிட்டா. அப்போ எங்களோட பார்வையாளர்கள் உலகம் இல்லாமல் இருக்கிறாங்க, மட்டக்களப்பில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் எல்லா இடங்களையும் இருக்கிறாங்க முளையிட்டா. அவங்க வந்து பார்த்து யோகா அம்மா, உங்களோட பேர் யோகா அம்மா? யோகா அம்மா, ரைட். உங்களை பார்த்து உங்களுக்கு எதுவும் உதவியில் வந்தால் நான் புவிசாந்த் யார் புவி அண்ணாவோட வந்து புவி அண்ணாவோட சேர்ந்து நான் வருவேன். இதுல எதுவும் செய்ய வேண்டி இருக்கு அந்த குடியில மழை பெஞ்சு அவ்வளவு என்ன செய்வோம்? என்ன செய்வோம் தங்கம்? இந்த கட்டிலும் நாற்கட்டில் போயிட்டேன். அந்த கட்டிலும் அங்கே நம்புகிற எனக்காரு 10 பிள்ளை வந்து ஒரு ஆள் இருக்காரு. அவர் 6ஆம் கட்டையில் அவர் கூப்பிட்டவர் இன்னும் மிரட்டாமண்டு. நான் போய் அவங்களோட குடும்பத்துக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது. நாம போய் அங்கே இருக்கேன். அவங்க புரிஞ்சு பண்ணிக்கிட்டே என்னடா அவன் அம்மா அது வைக்கிறாவு இது வைக்கிறாவு இந்த பிரச்சனையை நான் எடுக்கணும். என்னத்துக்கு சாக போகிற நேரம் சந்தோஷமா நம்ம ஒருத்தருக்கு அநியாயம் செய்யாமலுக்கு போயிடும். உண்மை இருக்கு. சரியாமா? நாங்கள் இருக்கிறோம் பெத்த பிள்ளைண்டாலும் சரிதான். ஆரண்டாலும் எனக்கு செய்ய முடியாது. நான் போய் அவங்கள கரைச்சப்படுத்தக்கூடாது. அவங்கள விரும்பினால் தடையலும் இல்லாட்டி விட்டுருவோம். என்ன சொல்கிறேன்? எந்த போக்காதாம்மா என்ன இந்த நான் அந்த ஊரில் இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அயலுக்குலாம் எல்லாரும் இருந்தீங்க. நாங்கள் பிரச்சனையே இல்லை. நல்ல ஆக்களும் நல்ல வேணும். இப்படி வருத்தம் வந்து தான் எனக்கு இப்படி என்ன வருத்தம் வந்தா அந்த இடுப்பு பிடிப்பு இடுப்புல வெளிப்பட்டு அனைவன் வெளிப்பட்டு பாட்டில் எல்லாம் கிடந்து அதில் இருந்து இருந்தாச்சுமா வெடிப்பட்டுன்னு சொன்னால் இந்த பழைய காலத்து பிரச்சனை சொல்கிறீங்க? அப்படியா? இந்த மார்க்கெட்டுக்கு நடந்தேன்மா நிம்மதி. அதில் தானே எனக்கு இந்தியாவில் சுட்டு இந்த பக்கத்தில் வந்து பழைய காலத்து இந்த பிரச்சனை. தம்பி தெரியும் தானே என்ன இப்போ அதுக்கு இது எல்லாம் வந்தம்மா ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குதானே. அப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கதைக்கல. ஏன்னா இப்போ இந்த பழைய காலத்து பிரச்சனை பார்க்குற வியூவர்ஸுக்கு விளங்கும் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக கிண்டி கண்ணில் என்ன இந்த வெள்ளை படலம் படருதா? எனக்கு குத்து வலி தாங்க ரெண்டு டக்கிரி ராவைக்கு நிற்கிறத இந்த குடிசை வாங்கி என்னதோ 2 குடிசை வாங்கி போடுவேன் ராவையில் சாப்பிட்டு போட்டு. இப்போ உங்களுக்கு மருந்து செலவுக்குலாம் கையில் காசு இருக்கா? யாரும் இப்படி யாரும் வண்டி கண்டா தருங்கள் இல்லைன்னா ஒன்றியில் படுக்கிறோம். சரி, ஓகே. நம்ம அப்படியே அடுத்த வீட போய் பார்ப்போம். என்ன அண்ணா இந்த பேத்தியார் வேணும் கடை இருக்காங்க. சரி, நான் போய் பார்ப்போம். இப்போ விலங்க இந்த துண்டுலாம் ரைட். இப்போ நம்ம வந்து 2வது வீட்டை வந்து புவி அண்ணாவோட வந்து போகிறோம். இதுதான் இந்த இடங்கள் வந்து திமிலதீவு வந்து சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறாங்கலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆட்கள் தான் இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இந்த ரோட்டெல்லாம் வந்து தாண்டி தான் வந்து இந்த புதூர் இல்லை உன்னிச்ச குளத்துக்கு வந்து போவாங்க. உன்னிச்ச குளம்ன்றது ஒரு ஃபேமஸான ஒரு குளம். நிறைய பேர் வந்து அங்கே நார்மலாக வந்து ஒரு பாசிக்குடா அப்படின்ற டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி உன்னிச்ச குளம்ன்றது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இடம். அதுக்கு வந்து இந்த ரோட்டை தான்
தாண்டி போவாங்க. இப்போ அந்த திமிலதீவு அந்த மெயின் ரோட்டில் தான் இப்போ நிற்கிறோம். ரோட்டெல்லாம் இப்போ செஞ்சுட்டாங்க. முதல் வந்து இந்த ரோட்டெல்லாம் வந்து சரியான ஒரு இதாக இருந்தது, ஃபுல்லாகவே வந்து மேடு பள்ளம் குழி அது இதுன்னு சொல்லி பெரிய இதாக இருந்தது. இப்போ வந்து எல்லாமே வந்து செஞ்சுட்டாங்க. ஓ இந்த ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் பரவாயில்ல. ரோட் இப்போ நம்ம போகிற இந்த வீட்டுக்கு வந்து இவங்க சரியாகவே கஷ்டப்பட்ட ஆக்கள் வந்துட்டு தான் சொல்கிறாங்க. சாப்பாடு கூட கஷ்டம் வந்து நான் சொல்லியிருந்து சரியாக கஷ்டப்படுறாங்க தம்பி, நீங்கள் நேரில் கூட வந்து பாருங்கள், நாங்கள் போய் சொல்லலை. நான் சொன்னேன் இப்படி தான் இந்த கையில் எதுவுமே இல்லைன்னா நான் வந்து பாரேன் வீடியோ எடுக்கிறேன்றதுக்காக நம்பிட்டு இருக்க வேணாம், நான் உதவிகளை கொண்டு தருவேன் சொல்கிற விஷயங்கள்லாம் செய்யலாம்ன்றதை நம்ப வேணாம். என்னால் முடிஞ்ச வேலை வந்து என்ன கஷ்டப்பட்டாங்களே எனக்கு வந்து ஒரு வீடியோ மூலமாக போடுறது தான். உதவிகள் எதுவும் உதவி திட்டங்கள் எதுவும் உதவிகள் எதுவும் வந்துச்சுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதை கொண்டு வந்து தருவேன். மற்றபடி நம்பிக்கையில் வளர்த்துக்கொள்ள வேணாம். நம்ம புவியை சொல்லியிருந்தேன் தம்பி, அது எனக்கு தெரியும், நான் ஒரு வீடியோ வந்து போடுவோம் அப்படி சொல்லியிருந்தேன். இப்போ அவரும் வந்து பார்த்து இந்த முன்னுக்கு வர இந்த நீலக ஆட்டோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஆயிரோடி அதில் வந்து வர கொஞ்சம் காசுகளில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதில் வந்து உதவியாக கொடுக்குது கஷ்டப்பட்டாரு. இப்போ கூட நாங்கள் வந்து போய் பார்த்துருந்தாங்க ஒரு அம்மா ஒரு ஆள் பாட்டி ஒரு ஆள் யோகா பாட்டி, அவங்களுக்கு கூட நிறைய உதவிகள் அதாவது ஃப்ரீயாக ஏற்றி கொண்டு விடுறது, ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயும் போகணும்னா ஃப்ரீயாக ஏற்றி கொண்டு விடுற அந்த வேலையை அப்படியான வேலைகளை வந்து இவர் வந்து செய்தி என்ன நிற்கிறாங்களா காய்ச்சிட்டு வாங்க சொல்லிட்டு வாங்க. இது வேறொன்றும் இல்லை, இப்படி ஒரு செய்ய மாட்டோம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறேன். என்னடா இப்போ ஸ்டார்ட் ஆச்சு இப்போ டக்குன்னு வந்து உடனே முடிக்க போகிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லி யோசிக்க வேணாம். என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த போன வழியை வந்து காட்டுனேன் போக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆகிட்டு நாங்கள் அந்த உதவி செய்ய போன இடத்துல வந்து அவங்க வந்து கொஞ்சம் இந்த அட்நார்மல்னு சொல்லலாம், இப்போ எப்படி சொல்கிற அந்த சுகமில்லாத ஆக்குறன்னு சொல்லுவாங்க தானே, அப்படியான ஒரு இடத்துக்கு தான் அண்ணா வந்து கூட்டிகிட்டு போயிருந்து. அப்போ அங்கே உள்ளுக்குள்ளே போயிட்டு எங்களுக்கு அந்த வீடியோ எடுத்துக்கொள்ள இல்லாமல் போயிட்டு என்னென்னு சொன்னால் அவங்க எங்களை அந்த உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு கதைக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனில் இல்லை. நான் இப்போ இன்னத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வாரேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும் தானே, நான் அங்கே போயிட்டு அவங்களோட கதைக்கக்கூடிய சிச்சுவேஷனில் அவங்க இல்லை. இப்போ தான் அந்த டேப்லெட்டும் வந்து போட்டுட்டு அவங்க இருக்கிறான்னு சொன்னவங்க ஏன்னா பவித்ரன் நான் டேப்லெட்டும் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வீடியோ வந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் போயிட்டு. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிக்க போகிற தருணத்துக்கு வந்துட்டோம். அந்த அம்மாவோட இது வந்து பார்த்துருப்பீங்க, ஏன்னா யோகா அம்மா, இந்த யோகா அம்மாவுக்கு வந்து யாராவது ஒரு சிறு தொகை ஒரு 2000 3000 காசு கூட அனுப்புனா கூட அந்த காசுக்கு இவங்களுக்கு தேவையான சாமானில் நம்ம வேண்டி கொடுக்கலாம். ஒரு சஸ்டேஜெண்ட விலை வந்து 3995 ரூபா அப்படின்னா போகுது, 3995 ரூபாய்க்கிட்ட போகுது. என்ன சஸ்டேஜ் என்னென்ன விலையோருக்கா பார்த்துருமாடா, அது இவருக்கா வடிவ தெளிவாக சொல்லிட்டோம். 3000 மேலே வரும். சஸ்டேஜன் சாக்லேட் ஃப்ளேவருண்டாங்கண்ணே, ஒவ்வொரு விதம் இருக்குது. வேலை செய்யல உங்களோட இன்டர்நெட்டை கொஞ்சம் தாங்கண்ணா, உங்களோட இதை தாங்களா ஃபோனை கோல்டு அடிங்கண்ணே. ஃபோனில் எந்த ஃபோன் இதில் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கனால சர்ச் பண்ணல கூகுளில் சஸ்டேஜன் சாக்லேட் $3900 $3900 போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும், ஏதோ ஒரு வெப்சைட் மூலமாக தான் பார்க்குறேன். ஆனால் கடையில் எவ்வளோ விலைன்னு சொல்லி எனக்கு தெரியலை, இதில் வடியாக விளங்கும்னு நினைக்கிறேன். ஒரு வெப்சைட் மூலமாக தான் இதில் விலை வந்து பார்க்க $3900 போட்டிருக்காங்க. 400 கிராம் என்ன சாக்லேட் ஃப்ளேவர் இது போட்டிருக்காங்க. ஒரு இது ஷாப்பில் வந்து எவ்வளோ போகுது தெரியல, இதோட குறைய போகுதா கூட போகுதுன்னு தெரியல. உங்களால் வந்து 7 மணி நாட்கள் இந்த உதவியில் வந்து செய்ய இயலும்னு சொன்னால் கட்டாயம் முன் வந்து இந்த உதவியில் வந்து செய்யுங்க. இந்த வீடியோவை இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் காய்ஸ்.